சற்று முன் வெளியான மகிழ்ச்சியான அறிவிப்பு. ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய அறிவிப்பு வந்துள்ளது. அனைவரும் மிக கவனத்துடன் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ இது. ஆகையால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். 2 விதமான முக்கிய அறிவிப்புகள் அரசு தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. இன்னும் அதை பற்றி கூடுதலான தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணுமா? உடனடியாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வரும்னு என்ன சொல்லி இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக புரிய வரும். முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் நீங்கள் பார்க்குறீங்க என்றால் உடனடியாக லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. ஆல்ரெடி நம்மளோட சேனலை பார்த்துருக்கேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நிறைய பேர் ரேஷன் கடையில் ரேஷன் பொருட்கள் அதிகப்படியான நபர்கள் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அதில் நிறைய விதமான புகார்கள் இருக்கும். ரேஷன் கடை ஊழியர்கள் மீது புகார் கொடுக்க வேண்டியது இருந்திருக்கலாம். எந்த நாட்களில் எந்த டைமில் என்ன பொருட்கள் போடுறாங்க அப்படிங்கிறது நம்ம அறிவது மிக மிக கடினமான ஒரு விஷயம். அவ்வளவு எளிதாக அதை கண்டுகொள்ள இயலாது. இது எல்லாமே ஈஸியாக மக்கள் பயன்படணும், அதாவது பொருட்கள் ஈஸியாக வாங்கணும். எந்தெந்த டைமுக்கு என்னென்ன பொருட்கள் போடுறாங்க, எப்போ கடையில் ஓப்பனில் இருக்குது, இது போன்ற தகவல்கள் எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க. ரேஷன் அட்டைதாரர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு அரசு தரப்பிலிருந்து வெளியாகியுள்ளது. ஒரு புதிய செய்தியை வெளியிட்டுள்ளனர். ரேஷன் கடையில் நடைபெறக்கூடிய அனைத்து செயல்பாடுகளிலுமே டிஜிட்டல் முறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இப்போ என்னென்ன பொருட்கள் இருக்குது, எப்படி என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு அரசு தரப்பிலிருந்து MSMS மூலம் அனைவருக்கும் தெரியப்படுத்தும் என்று அரசு தெரிவித்துள்ளது. TNETTS இந்த ஆப் ப்ளே ஸ்டோரில் அவை நம்பலாம் இருக்குது. அந்த நம்பரெல்லாம் ப்ளே ஸ்டோரில் இருக்குதுங்களா. இதை நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நியாய விலை கடைகளில் என்னென்ன அறிவிப்புகள் வருது, எப்போ கடையை திறந்து இருப்பாங்க, எல்லா விதமான தகவல்களுமே இணையத்தின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய பொருட்கள் தரம் அற்று இருந்தாலோ எடை குறைவாக இருந்தாலும் உடனடியாக புகார் அளிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த ஆப் மூலமாக மட்டுமே புகார் அளித்தால் போதும். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டுள்ளது. இந்த ஆப்பை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ப்ளே ஸ்டோரில் அந்த ஆப்பில் டவுன்லோட் பண்ணி அதன் பிறகு ரேஷன் கடையில் கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பரை இங்கே டைப் செய்யுங்கள். டைப் செய்த பிறகு உங்களுடைய மொபைல் நம்பருக்கு OTP வரும். அந்த OTPயை உடனடியாக அந்த இடத்தில் போடுங்கள். அதன் பிறகு ஓப்பன் ஆகிவிடும். நம்ம கடையில் எவ்வளோ பொருட்கள் இருக்குது, எவ்வளோ பொருட்கள் காலியாக இருக்குது, மொத்த இருப்பு எவ்வளோ, என்னென்ன இருக்குது, இது போன்ற தகவல்கள் எல்லாமே இந்த ஆப்பில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது போன்ற அனைத்து அதிகப்படியான அப்டேட் வர உள்ளது. அதை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் பலவிதமான தகவல்களை நாங்கள் இலவசமான முறையில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய குழு முடிவு எடுத்துள்ளது. உடனடியாக எங்களை தொடர்பு கொண்டு பேச வேண்டும் என்று நினைப்பவர்கள் கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்க. நமது சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை நாங்கள் ஆல்ரெடியாக பார்த்துருக்க வியூஸாக இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போங்க. லைக் பட்டனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.